அனைவருக்கும் வணக்கம். மகளிர் நலம் 3ஆம் நாள் வகுப்பு. இன்றைய வகுப்புல மாதவிடாய் சமயத்துல ஏற்படக்கூடிய வலி, அதாவது டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். இந்த டிஸ்மெனோரியாவுக்கு இயற்கை முறையில் எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். அதிகப்படியான வலி, அதாவது மாதவிடாய் ஏற்படக்கூடிய நேரத்துல அதிகப்படியான வலி ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு 3 விதமான வைத்தியத்தை நம்ம இப்ப சொல்ல போறோம். இந்த 3ல் எது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதோ அதனை நீங்க பயன்படுத்திக்கலாம். முதல் தீர்வு, மாதவிடாயின் போது அடிவயிற்று பகுதியில் விளக்கெண்ணெய் தேய்த்தல். அதாவது அதிகப்படியான வலி ஏற்படும் போது அடிவயிறு மற்றும் தொப்புள் பகுதியில் விளக்கெண்ணெய் தேய்க்கும் போது அந்த வலி குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதோடு சேர்த்து இரண்டாவது வழி என்ன அப்படின்னா, புதினா இலையை அரைத்து புதினா இலைச்சாறு எடுத்துக்கணும். பச்சையா புதினா இலைச்சாறு எடுத்துக்கணும். அதோட கொஞ்சமா தேன் கலந்து அதை எடுத்துக்கும் போது அந்த வலிக்கு உடனடி நிவாரணம் நமக்கு கிடைக்கும். மூன்றாவது தீர்வு, மாதவிலக்கான 3 நாட்களுக்கு தொடர்ந்து கிராம்பு பொடி 2 கிராம், பனை வெல்லம் 2 கிராம், இந்த ரெண்டையும் ஒன்னா இணைச்சு ஒன்னா கலந்து அதை காலை மாலை இரு வேளையும் 3 நாட்களுக்கு தொடர்ந்து ஒரு சிட்டிகை அளவு எடுக்க வேண்டும். இந்த 3 முறைகள்ல எது உங்களுக்கு பொருத்தமான முறையா இருக்கோ அதனை நீங்க பின்பற்றிக்கலாம். இது மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி டிஸ்மெனோரியாவுக்கான தீர்வுகள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதலுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வெள்ளைப்படுதலுக்கு ஆங்கிலத்துல லியூகோரியா என்று பெயர். இந்த வெள்ளைப்படுதல் ஏன் ஏற்படுது அப்படின்னா, உடல் சூடு அதிகமாகும் போதோ, உடல்ல இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறையும் போதோ, அல்லது மன உளைச்சல் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும் போதோ இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படுகிறது. இந்த வெள்ளைப்படுதலை சரி செய்யறதுக்கு நம்ம எது மாதிரி வைத்தியம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம செய்ய வேண்டியது சப்ஜா விதை. இந்த சப்ஜா விதை பொடிய பால்ல 1 தேக்கரண்டி கலந்து நம்ம எடுத்துக்கும் போது இந்த வெள்ளைப்படுதலுக்கு நமக்கு தீர்வு கிடைக்குது. உடல் சூடு அதிகமானதால வெள்ளைப்படுதல் ஏற்படுகிறது அப்படின்னா, உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய பழங்களையும் உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி கற்றாழையினுடைய கற்றாழை சோற்று பகுதியை வழுவழுப்பு போகிற அளவுக்கு நல்லா கழுவி காலை வெறும் வயிற்றில் 100 கிராம் அளவுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கற்றாழையோட சேர்த்து மோர் கலந்துக்கணும். கற்றாழையோட சேர்த்து மோர் கலந்து 3 நாட்களுக்கு தொடர்ந்து எடுக்கும்போது இந்த வெள்ளைப்படுதலுக்கு ஒரு முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்கும். நன்றி.